தற்பொழுது நம்மளுடைய இணைப்பில் பத்திரிகையாளர் ஷாம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய படம் அனைத்து அமைச்சர்களின் அறையிலும் வைக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த படம் வைக்கப்பட்டிருப்பதனுடைய முக்கியத்துவமா நீங்க என்ன பார்க்கறீங்க? முதலமைச்சரின் படம் அறைகளில் வைக்கப்படுவது என்பது இயற்கைதான். 2001 ஜெயலலிதா அவர்கள் பதவி விலகி ஓபிஎஸ் அவர்கள் பதவி வகிக்கும் போது சர்க்கியூட் ஹவுஸ் உட்பட எல்லா இடங்களிலும் அவரது படம் மாற்றப்பட்டது. ஆனால் தற்போது அதிமுக உள்ள சூழ்நிலையிலே, அதாவது உள்ளிருந்தே வெடித்து சிதறுகிறது என்று சொல்வார்கள், இம்ப்ளோடிங் சூழ்நிலையில இந்த படம் வைப்பது என்பது கொஞ்சம் அவசர கதியாக தெரிகிறது. ஒன்று. இரண்டாவது, டிடிவி தினகரனுக்கு 60 நாள் கெடு என்று விதிக்கப்பட்டிருக்கும் போது அதே கெடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பொருந்தும். 60 நாள் அமைதி காக்க வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். அப்படி 60 நாள் பொறுத்திருந்து இதை வைத்திருக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கும். இப்போது இருக்கிற சூழ்நிலையில இது ஒரு அவசர முடிவாகத்தான் நான் கருதுகிறேன். இதனால் ஏற்படுகின்ற பின் விளைவுகள் அதிமுகவில் மேலும் பல பிளவுகளை கூட்டும். தற்போதே 3 அணி என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. மேலும் அணிகளை கூட்டிக் கொண்டே போனால் ஆட்சியின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும். எனவே தற்போதுள்ள சூழ்நிலையில் இது அவ்வளவு சரியான முடிவு அல்ல. முதலமைச்சர் படத்தை வைப்பது என்பது சட்டப்படி தவறு அல்ல என்றாலும் கூட தற்போது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையிலே இது தேவையில்லாத முடிவு என்றுதான் நான் நினைக்கிறேன்.